ஹலோ மக்களே, கடந்த ஒரு சில நாட்கள் முன்னாடி நீங்கள் ஒரு நியூஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பரவாயில்ல, நம்ம எல்லாருமே பேசப்பட்டு இருந்த ஒரு நியூஸ் என்னன்னா, சென்னையில் மெரினா பீச்சில் 80 கோடி மதிப்பில் முன்னாள் சிஎம் கலைஞர் அவர்களுக்கு ஒரு பெண் ஸ்டாச்சு அமைக்கிறதா அப்படின்ற நியூஸை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருச்சு அப்படிங்கிற நியூஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த பெண் ஸ்டாச்சு அமைக்கிறதா போன வருஷத்தில் நியூஸ் வந்ததுலேருந்து நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா அதை பற்றின பரவலான பேச்சுக்கள் நிறைய இடத்துல இருந்துகிட்டு இருந்தது. அதை ஆதரிக்கிறவங்க ஒரு சிலர் பக்கம் இருந்தாலும் மேக்சிமம் பொதுமக்கள்கிட்ட என்ன மாதிரியான பதில்கள்லாம் இருந்ததுன்னா, அது வேணாம், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நல்ல திட்டம் கொண்டு வரலாம், அதுக்கு பதிலாக கோயில்களை சீரமைக்கலாம், அதுக்கு பதிலாக பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கலாம், ஹெல்த் கேர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், சென்னையிலே இன்னும் கூவம் சரி பண்ணாமல் இருக்குது, அங்கேயே இன்னும் மழை காலத்தில் தண்ணி தேங்கி நிற்கிது, அதை சரி பண்ணலாம் அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் நிறைய விதமான நல்லதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த அமௌண்ட்டுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யலாங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரியான சிலைகளுக்கு பின்னாடி இருக்கான அரசியலுங்கிறது இப்போ மட்டும் இல்லைங்க, இது எப்பயிலேருந்தோ நடத்திட்டு இருக்கு. கடந்த காலத்தில் பார்த்துட்டுனா இதுக்கு முன்னாடியே முன்னாள் சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு ஃபீனிக்ஸ் வடிவில் 50 கோடியில் மெமோரியல் கட்டுறேன்னு சொன்னப்போ இப்போதைய சிஎம்மாக இருக்க நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு அப்போசிஷன் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ கலைஞருக்கு 80 கோடியில் பெண் மோனமெண்ட் வைக்கிறதுக்காக இப்போ எதிர்கட்சியாக இருக்க பார்ட்டி அதுக்கு அப்போசிஷனை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான அரசியலுங்கிறது ஒன்று மாற்றி நடந்துட்டு இருக்கு. இது நம்ம ஸ்டேட்ல மட்டும் தான் நடக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு பெரிய ஸ்டாச்சு ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஸ்டேட்ல இருக்க எல்லா லீடர்ஸுமே எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸுமே அதுக்கு அப்போசிஷன் தெரிவிக்க தான் போகிறாங்க. பட் இந்த ஸ்டாச்சு அமைக்கிறதுல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியல்வாதிகள் தங்களுடைய கட்சியினோட தலைவர்களுக்கோ அல்லது இந்த நாட்டுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தவங்களோட தலைவர்களுக்கோ மோனமெண்ட் வைக்கும் போதெல்லாம் ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி செலவு வைக்கிறதெல்லாம் கட்சிகள் அப்போசிஷன் என்னதான் வந்திருந்தாலுமே அதை வச்சுட்டு தான் இருக்காங்க. பல கோடிகள் செலவு பண்ணி ஒரு செலவு வைக்கிறதோ அல்லது ஒரு கட்சி தலைவரனுடைய சமாதியை பெருசாக கட்டுறதுனாலையோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டுங்கிறது பெருசாக தெரியவே தெரியாது. இது என்னப்பா வெறும் 50 கோடி 80 கோடி அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அதுவே ஒரு கூலி தொழிலாளியோட நிலைமையிலேருந்து பார்த்தாலோ அல்லது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க 10,000 15,000 சம்பாதிக்கிறவங்களோட நிலைமையிலேருந்து பார்த்துட்டா அந்த 1 கோடிங்கிறது அவங்களோட வாழ்நாள் சம்பளமாக இருக்கும். அவங்க வாழ்நாளிலே சம்பாதிக்க முடியாத காசாக கூட இருக்கலாம். மேலே இருந்து பார்க்குறவங்களுக்கு என்றைக்குமே அந்த அமௌண்ட்லாம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட்டோட வேல்யூ என்ன, அதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்ம நாட்டை முன்னேற்ற முடியுங்கிறது தெரியும். அதனால தான் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ண முடியுமோ அதை அப்படிலாம் அவங்களோட ஐடியாவெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பேச முடியாதுங்க இனிமேட்டுக்கு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது பர்மிஷன் கொடுத்துருச்சு. இனிமேட்டுக்கு நம்ம இதை பேசி இது எதுவும் பண்ண முடியாது. பட் இதில் கவனிக்க வேண்டிய 2 விஷயம், ரொம்பவே முக்கியமான 2 விஷயம் நான் எதை நினைக்கிறேன்னா, முதல் விஷயம், இந்த ஜனநாயக நாட்டில் நம்மளோட கவர்மெண்ட்டுக்கும் அதாவது நம்ம நாட்டை ஆட்சி செய்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் அடித்தட்டு மக்களோட ஒப்பீனியனுக்கும் மிகப்பெரிய கேப் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். இது இந்த பெண் ஸ்டாச்சு விஷயத்தில் மட்டும் சொல்லலைங்க. நம்ம நாட்டில் ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு சட்டம் ஏற்ற போதும் அல்லது ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரும்போதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட்டு அவங்களாம் ஏதாவது ஒரு பில்லை அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. அந்த டைம்லாம் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் மக்களுக்கு தேவையே இல்லாத சட்டங்களை கொண்டு அதை திருப்பி பெறதை தான் வேலையை வச்சுட்டு இருக்காங்க. ஏன் மக்களோட ஒப்பீனியனை காதில் வாங்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு சட்டத்தை ஏற்ற மாட்டேன்றாங்க. அது ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு திட்டம் வேணும்னா மக்களோட வரிப்பணத்தில் அதை செய்ய போகிறாங்கன்னா மக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறது தப்பே கிடையாது. பட் அந்த விஷயங்கிறது நம்ம நாட்டில் இன்னும் வரையுமே சுத்தமாக கிடையாது. டெமோக்ரஸினால என்ன சொல்லுவாங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள்னு சொல்லுவாங்க. பட் இங்கே ரியாலிட்டி என்னன்னா, இந்த இந்திய ஜனநாயக நாட்டில் பை த பீப்புள் மட்டும்தான். அதாவது நம்ம ஓட்டு போடுறதோட சரி, மற்றபடிக்கு நமக்கு என்ன வேணும், என்ன திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு அதெல்லாம் உருவாக்குறதுக்கு தான் அங்கே அனுப்புகிறோம். ஆனால் அதெல்லாம் நம்மகிட்ட கேட்காமலே, நம்மளுக்கு என்ன தேவைங்கிறதே தெரியாமலே தான் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி 2 பேருமே இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் நம்ம முக்கால்வாசி டைமில் நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி இந்த ஃபார்ம் பில் ஆகட்டும் அல்லது நிறைய பில்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய போராட்டத்தில் போய் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அதை வித்ட்ரா பண்ணாங்க. அதேமாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா 12 ஹவர்ஸ் ஃபேக்ட்ரியில் ஒர்க்கர்ஸ்க்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பில்லை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதை வித்ட்ரா பண்ணாங்க. அப்புறம் லிக்கர்ஸ் எல்லாம் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் விற்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பில்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி நான் இதெல்லாம் கவனிக்கும் போது என்ன தோணுதுன்னா, ஏன் ஒரு சரியான கம்யூனிகேஷன் இல்லை. இந்த சட்டத்தினால உருவாக்கப்பட்ட ஜனநாயகத்தில் வாழ போகிறதும் அதை உபயோகப்படுத்த போகிறதும் பயன்படுத்த போகிறது இந்த மக்கள் தான். பட்டு இந்த மக்கள் ஏன் அதை சூஸ் பண்ணுறதுக்கு, அது தேவையில்லையான்னு அவங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இந்த ஜனநாயகத்தில் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துட்டு இருக்குங்க.
எஸ், நீ இதை கூட யோசிக்கலாம். இந்த சட்டத்தெல்லாம் உருவாக்குறதுக்கு தானே நம்ம ஓட்டு போட்டு அவங்கள வந்து பார்லிமெண்ட்டுக்கும் இங்கே வந்து சட்டசபைக்கும் நம்மலாம் அனுப்பிட்டு இருக்கோம், அவங்களோட வேலை அதுதானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஓட்டு போட்டு அவங்க ஆட்சி அமைச்ச பிறகு மேக்சிமம் நீங்கள் பார்த்துட்டீங்களா அவங்க கட்சிக்கும் அவங்க கட்சியில் இருக்க அமைச்சர்களுக்கும் அவங்க கட்சிகளோட பெருமையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் அந்த 5 வருஷத்துல இங்கே இருக்க எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸும் பண்றாங்களே தவிர யாருமே மக்களுக்கு அவங்க ஓட்டு கேட்குறப்ப எப்படி கீழே வந்து பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு கீழே வந்து பார்த்து மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது இங்கே கிடையவே கிடையாது. எந்த கட்சி வந்தாலும் இதான் பிரச்சனையா இருக்கு. எல்லா கட்சியுமே தங்களோட கட்சியை பெருசாக்கிறதுக்கும் கட்சிகளோட பெருமையை கொண்டு போய் சேர்க்கறதுல தான் இருக்காங்களே தவிர மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்கு இங்கே எந்த கட்சியுமே கிடையாது. இந்த தப்பெல்லாம் போயிட்டு நம்ம கவர்மெண்ட் சொல்ல முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. நான் இப்போ சொல்லிட்டு இருக்க எல்லா தப்புமே நம்மளை தான் சேரும். அடுத்தது இப்போ நான் 2வது ப்ராப்ளத்தையும் நான் பேசி ஆகணும். 2வது மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம என்ன பார்க்குறோன்னா, மக்கள்கிட்டயே வந்து ஒற்றுமை இல்லைங்கிறத நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த பின் ஸ்டாச்சு விஷயத்தில் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கிறதுனால இதே சொல்கிறேன். அந்த பின் ஸ்டாச்சு விஷயத்திலே பார்த்துட்டிங்கன்னா வந்து நான் பொதுவாகவே நம்ம இன்ஸ்டா பேஜ்லேயுமே கேட்டிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த நியூஸ் வந்த எல்லா கமெண்ட்ஸ்லையுமே பொதுமக்கள் கமெண்ட் போட்ட இடத்துலையுமே பார்த்துருந்தேன். எல்லாருமே வந்து மேக்சிமம் 90% பேர் வந்து இது வேணாம், இதுக்கு பதிலாக இதை பண்ணலான்னு சொன்னாலும் அதில் இன்னொரு சில கொஸ்டின்ஸ் வரதையும் நான் பார்க்குறேன். ஏன் நீ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த திட்டத்தை கொண்டு வரப்போ அப்போ ஏன் உங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கல, இதை ஏன் வந்து நீங்கள் அப்போ இந்த கட்சி பண்ணும்போது நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்ட்டு ஒற்றுமை இல்லாத ஒரு விஷயத்த பார்க்குறேன். மக்கள்கிட்டயே இங்கே மக்களாக கிடையாது. நான் இந்த கட்சிக்காரன், நான் இந்த கட்சிக்காரன், இந்த கட்சிக்காரன் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் நான் அதை எதிர்ப்பேன், அதே மாதிரி இந்த கட்சிக்காரன் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் நான் அதை எதிர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட இங்கே மக்களையே ஃபர்ஸ்ட் ஜாதியை வச்சு கட்சி உருவாக்குனாங்க. இப்போ கட்சியை வச்சு மக்களை பிரித்து வச்சுருக்காங்க. இப்படியே மக்கள் வந்து பிரித்து இருந்தால் நீங்களே நினச்சி பாருங்க, இதில் யாருக்குமே எந்த லாபமுமே கிடையாது. லாபம் அடைஞ்சிட்டு இருக்கவங்க அங்கே மேலே இருக்க அரசியல்வாதிகள் மட்டும். ஒவ்வொரு டைமும் மக்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம குரல் கொடுத்து நல்லா அதிகமாக சொல்கிறதுக்கும் அல்லது தேவையில்லாத விஷயத்த வேணான்னு சொல்கிறதுக்கும் மக்களாக நம்ம ஒன்றிணைஞ்சா மட்டும்தான் முடியுமே தவிர நான் இந்த கட்சிக்காரன், நான் இந்த கட்சிக்காரன், நான் இந்த ஜாதிக்காரன், இந்த கட்சிக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் நம்ம பிரிஞ்சிருந்தா நம்மளால் முன்னேறவே முடியாது. நம்ம கடைசி வரை இப்படியே தான் இருந்துட்டு போக முடியும். எந்த அளவுக்கு நமக்குள்ள பிரிவினை அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு நாம் வளர்கிறதுக்கான, நம்ம நாடு வளர்கிறதுக்கான, நம்ம ஊர் வளர்கிறதுக்கான நாட்களுக்கு தள்ளி போயிட்டே தாங்க இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறோமோ அப்போ தான் நம்ம நாடுங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக வளர்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிங்கப்பூரை பற்றி சொல்லலாம். நான் சிங்கப்பூரை பற்றி நான் ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணி அதையுமே வீடியோவே நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். நீங்கள் போய் அந்த வீடியோ நீங்கள் கூட செக் பண்ணி பாருங்கள். பிரிவினை உண்டாக்கி மட்டும்தாங்க நம்மளால அடிமைப்படுத்தியே வச்சுட்டு இருக்காங்க. அது வெள்ளைக்கார காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணுற டெக்னிங்க. ஆனால் பட் அதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கிறது கிடையாது. இவன் எதிர்கட்சிக்காரன், இவன் இதை கொண்டு வந்தான்னா நான் வந்து அதை எதிர்க்க தான் செய்வேன், இல்லை அவங்க இந்த கட்சி என்னோட கட்சி, அவங்க எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் நான் அதை நான் வந்து சப்போர்ட் பண்ண தான் செய்வேன் அப்படின்னு நம்ம பிளைண்ட் சப்போர்ட்டராக என்றைக்குமே இருந்துடக்கூடாது. மக்களாகிய நாம மக்களாக மட்டும்தான் இருக்கணும். எந்த கட்சிக்காரன் எந்த ஒரு எலெக்ஷன் அப்போ எந்த ஒரு அரசியல்வாதி வந்து நம்மக்கிட்ட அதிக நல்லது நான் பண்ணுறேன் உங்கள் தொகுதிக்கு அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம சூஸ் பண்ணணுமே தவிர சின்னத்தை பார்த்தோ அல்லது வந்து இந்த கட்சி வந்து எங்களோட கட்சி பரம்பரையாக நாங்கள் இதுக்கு தான் ஓட்டு போட்டுருக்கோன்னு நம்ம என்றைக்குமே ஓட்டு போடவே கூடாது. அதனால் மட்டும்தான் நம்ம ரொம்பவே பின்தங்கி வேகமாக இல்லாமல் ரொம்பவே ஸ்லோவாக வளர்ந்துட்டுருக்கோம். இந்த 2 விஷயங்கிறது நமக்குள்ளே எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இதை யாராவது அட்ரஸ் பண்ணணும், இதை நம்ம பேசி ஆகணும், மக்கள் எல்லாம் பேசணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த டைமில் நான் இந்த 2 விஷயத்தையுமே சொல்கிறேன். அண்ட் இதன் மூலயமா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இதுக்கான சொல்யூஷனாக சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இதுக்கான சொல்யூஷன் நம்ம சேனலில் என்றைக்குமே எல்லாத்தையுமே சொல்யூஷன் பேசிட்டாக தான் பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இதற்கும் சொல்யூஷன்ஸ் இருக்குதுங்க. பட் அது எல்லாமே நம்ம மக்களுக்கு தெரியறதில்ல அல்லது நாம் கொண்டு போய் சேர்க்கறதும் இல்லைன்னு சொல்லலாம். இதற்கான சொல்யூஷன்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே 2014 ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் கன்சல்டேஷன் பாலிசி அப்படின்ற ஒரு லாவை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒவ்வொரு டைமும் நம்ம கவர்மெண்ட் ஏதாவது புது லாவோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ கொண்டு வரும்போது அது 30 நாளுக்கு வந்து மக்களோட பார்வைக்கு, அதாவது வெப்சைட்லையோ அல்லது எதுலையோ ஒரு மூலயமா ஏதோ ஒரு டிஜிட்டல் தகவல் மூலயமா வந்து இந்த மாதிரியான திட்டத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம், இந்த மாதிரியான லா கொண்டு வர போகிறோம், அது வந்து யாருக்கு பெனிஃபிட் ஆக போகுது, எவ்வளோ ஃபினான்ஷியல் அதில் இன்வால்வ் ஆக போகுது, எவ்வளோ நஷ்டமாக போகுது, யாருக்கு வந்து அது பெனிஃபிட் ஆக போகுது, எந்த அளவுக்கு வந்து என்வாயன்மெண்ட்டை பாதிக்கும், அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றதெல்லாம் டீட்டெயில்டாக ஒரு ரிப்போர்ட்டாக எடுத்து எளிமையாக மக்களுக்கு எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாலிசி இருக்குது. அது 2014 கொண்டு வந்திருக்காங்க. பட் அது நடைமுறையில் இருக்கான்னு கேட்டால் உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும். கடந்த 16வது லோக்சபாவில் 2014 to 19 சுமார் 186 பில்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, பார்லிமெண்ட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 142 மட்டும் தாங்க மக்களோட கன்சல்டேஷனுக்கே வந்திருக்கு. அதுலேயும் 44 பில்ஸ் வந்து பப்ளிக் டொமைனில் பிளேஸ் பண்ண அப்புறமும் வெறும் 24 பில்ஸ் மட்டும் தாங்க 30 நாள், அதாவது அவங்க கொடுத்துருந்த 30 நாள் டெட்லைன் வரை வச்சுருந்துருக்காங்க. இந்த 2014 இந்த பாலிசியை கொண்டு வந்துமே இது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணப்படலை. இதனால தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, அப்பையிலேருந்தே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபார்ம் பில் ஆகட்டும் அல்லது வந்து சிஏஏ இந்த மாதிரி ஒவ்வொரு பில் வந்து கவர்மெண்ட் கொண்டு வரும்போதும் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்புது. ஏன்னா மக்களுக்கு தெரியறது இல்லை.
இந்த மாதிரி மக்களோட தேவையை புரிஞ்சு அது தேவையா தேவையில்லையான்னு மக்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கன்சல்டேஷன்லாம் பண்ணி தான் நம்மளோட நாட்டில் லாவை கொண்டு வரணும். அதுதான் ஒரு டெமோக்ரஸிக்கான அழகு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் சொல்லலைங்க, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை பண்ணுனா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு டைமும் நாங்கள் இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வர போகிறோம், இதெல்லாம் பண்ண போகிறோம், இது வந்து எத்தனை பேருக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி மக்களிடையே ஓட்டெடுப்பு கணக்கெடுப்பு இதெல்லாம் எடுத்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதெல்லாம் இப்போலாம் எப்படா சாத்தியம் நீங்கள் யோசிக்கலாம். இந்த டிஜிட்டல் காலத்தில் எல்லாமே சாத்தியங்க. ஈஸியாக வந்து நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். கவர்மெண்ட்டை நினச்சா கண்டிப்பாக அதை பண்ண முடியும். மக்களோட ஓட்டு வந்து ஒருத்தர் ஓட்டு இந்த திட்டங்கிறது வேணுமா வேணாமா, இத்தனை கோடி வந்து நாங்கள் ஒரு திட்டத்தில் செலவு பண்ண போகிறோம், இது வந்து மக்களுக்கு இந்த 1000 லாபம் வரப்போகுது, இதனால் இந்த திட்டத்தை கொண்டு வரலான் இருக்கோம், இதை பாஸ் பண்ண போகிறோம்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சதுன்னா மக்கள் அதை பேசி தங்களுக்கு தேவையா தேவையில்லைங்கிறத அவங்களே முடிவு பண்ணுவாங்க. தான் நம்ம நாட்டு மக்களுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கான டிரான்ஸ்பரன்சி, அதாவது ஜனநாயகங்கிறது ரொம்பவே நல்லாவே வளர்ந்து வருங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரிங்க, நம்ம நாட்டில் நம்மள மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு மக்களுக்கு சேவையாற்றதான் அங்கே வைக்கிறோமே தவிர, ஆனால் அங்கே இருக்க எல்லாருமே வந்து அதிகாரம் அப்படின்றத ஒரு மனமார்பைக்கு வரவும் அவங்க எல்லாம் பெரிய இடத்துக்கு போயிட்டதா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கோடியெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே சின்னதாக தெரியுது. பட் அவங்க எல்லாத்துக்கும் மைண்டில் எப்பயுமே இருந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்கெல்லாம் மக்களுக்கு சேவை பண்ண வந்தவங்க, மக்கள் சேவையாளருங்கிறது அவங்க மைண்டில் இருந்தால் மட்டும்தான் அவங்கெல்லாம் மக்களுக்கு இறங்கி கீழே வந்து நம்மளோட குரல் அவங்களுக்கு கேட்கும். இல்லைனா அது வரையும் நமக்கு அவங்க வந்து மேலேயே இருக்கன்றதான் நினச்சிட்டு இருப்பாங்க. நாம் கடைசி வரையும் இங்கேருந்து கீழே கத்திட்டே இருக்க வேண்டியதான். எப்பவுமே நாம் என்றைக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ குறை சொல்லவே முடியாது. ஏன்னு சொல்லுங்கள், முதல்ல நம்ம மேலே தான் தப்பே இருக்குது. அப்புறம் எப்படி நம்ம அவங்கள குறை சொல்லிட்டு இருக்க முடியும்? நாம தான் ஓட் போட்டு ஒரு டைமும் ஆட்சிக்கு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அப்புறமேட்டுக்கு அவங்க ஓட்டு கேட்குற வரையும் மட்டும்தான் நம்ம வீட்டுக்கும் நம்ம தெருக்கும் நம்ம ஊருக்கு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர் எம்எல்ஏவை எப்பயுமே பார்க்க முடியாது. அண்ட் கடைசியாக நாங்கள் உங்கள்கிட்ட 3 கேள்விகளோட விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த 3 கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் பதில் சொல்லுங்கள். அப்போ தான் நானும் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். 1, நம்மளை ஆட்சி செய்கிற நம்மளை வழிநடத்துகிற இந்த கவர்மெண்ட்டுங்கிறது நம்மளோட வாய்ஸை கேட்குதா, நம்மளோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேட்டால் எப்படி இருக்கும், இதெல்லாம் கேட்கறதுக்கு சாத்தியமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2வது, நாம் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கோமா, இப்போல்லாம் இந்த மாதிரி பிரிவினையெல்லாம் இப்பயும் இருந்துட்டு இருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் 3வது முக்கியமான கேள்வி, இந்த கேள்விக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள். உங்கள் கையில் 80 கோடி ரூபா கிடச்சிதுன்னா உங்களுக்கு வந்து இந்த நாட்டுக்கு நீ ஏதாவது செய்யப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் 80 கோடி கொடுத்தா உங்கள் ஊருக்கோ அல்லது உங்கள் நாட்டுக்கோ அல்லது உங்கள் டிஸ்ட்ரிக்டோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்த மாதிரியான திட்டத்தை அதை எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக மாற்றுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாரும் ஒரு ஊர்லேருந்து வந்திருப்பீங்க. ஒரு ஊர்லேயும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். அந்த குறையை இந்த 80 கோடியை வச்சு தீர்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன குறை இருக்குது, அது எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்தால் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் அந்த பிரச்சனைகளை நம்ம நாட்டில் தீர்க்க முடியுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வரும். கண்டிப்பாக மாற்றம் எடுனா முதல்ல நாம மாறணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூபிளாக ஒரு விஷயம் தெரிஞ்சுருப்பீங்க. அப்படி தெரிஞ்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நன்றி. தெரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சதா?